எல்லாரும் பரிந்து பேசி 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் கண்களை மூடி எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பான்னு சொல்லுங்கள், டேடின்னு சொல்லுங்கள். ஏசப்பா ஆண்டவரே, இந்த முகாம் ஆசீர்வதிங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த முகாமில் உங்களுடைய கரத்தை நீட்டுங்கப்பா. இந்த முகாமில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த முகாம் நடக்கிற கிரவுண்டில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. 120,000 வாலிபர்களை தருவீராங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, ஏசப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற சத்தம் உங்கள் காது கேட்கணும். பரிந்து பேசுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரை. பங்கு வருகிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பீராக ஆண்டவரை. போதைக்கு அடிமையாக வருகிற வாலிபர்களை விடுதலை ஆக்குவீராக. ஐயோ, அநேக வாலிப பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமையாகிட்டாங்க. இரவெல்லாம் செல்போன் பார்க்குறாங்க, பகலெல்லாம் காலேஜ் படிக்கிறத மறந்துட்டு தூங்குறாங்க. ஏசப்பா அந்த செல்போனுக்கு அடிக்டாக இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. காதல் பண்ணி தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொள்ளுகிற வாலிபர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அவங்களை ரட்சிப்பீராக. அவருடைய முழங்கால்கள் முடங்குவதாக. ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா செய்தி கொடுக்கிற மோகன்சி லாசரஸ் அண்ணனை பயன்படுத்துங்க. எலியாவின் அபிஷேகத்தை தாங்க. எலிசாவின் அபிஷேகத்தை தாங்க. பெரிய மழை அன்றைக்கு வரக்கூடாது. சொல்லுங்க, பெரிய மழை வரக்கூடாது ஆண்டவரே. வெயில் அடிக்கக்கூடாது. மேக ஸ்தம்பத்தை அனுப்புங்க, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புங்க. சொல்லுங்க, மேக ஸ்தம்பத்தை அனுப்புங்க, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புங்க ஆண்டவரே. அதிகாரிகள் கண்களில் தயவெடுக்க செய்யுங்க. அரசாங்கத்தின் கண்களில் தயவெடுக்க செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீட்டிங் நடப்பதற்கான ஆண்டவரே அரசாங்க கண்களை தயவெடுக்க செய்வீராக. அதிகாரிகள் கண்களை தயவெடுக்க செய்வீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. முகாமுக்கு வருகிற எல்லாருடைய பிரயாணங்களிலே பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பிரயாணங்களிலே பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, ட்ரெயினில், பஸ்ஸில், காரில், பைக்கில், நடந்து, ஃப்ளைட்டில் வருகிற எல்லாருடைய பிரயாணங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒரு சின்ன விபத்து கூட வரக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது. நம்முடைய சமூகம் எல்லாருடைய முன்பாக செல்வதாக. ஆண்டவரை வரும்போதும் போகும்போதும் நம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக. இன்னும் அநேக முழு நேர ஊழியர்களை எழுப்புங்க, பகுதி நேர ஊழியர்களை எழுப்புங்க, ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, கொடுக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த முகாமிற்காக 1 லட்சம் ரூபாய் தருகிற 100 பேர்களை எழுப்புங்க. இன்னும் தன்னால் என்ற காணிக்க கொடுக்கலை எழுப்புங்க. ஒரு வேனுக்கு என் குடும்பத்தின் சார்பாக 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ அல்லது 30,000 ரூபாயோ அல்ல ஒரு பஸ் ஒழுங்கு செய்வதற்கான காணிக்கைகள் ஆண்டவரை கொடுக்கிறவர்களை அநேகரை எழுப்புவீனாக. தமிழ்நாடு முழுவதில் இருந்தும் வாலிபர்கள் பங்கு பெறுகிறார்களாக. அந்த வாலிபர்களை அந்த மாவட்டத்தில் எழுப்புவதற்கு பயன்படுத்துவீராக. அந்த திருச்சபை எழுப்புவதற்கு பயன்படுத்துவீராக. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி ஆவியில நிறைங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி இந்த முகாமுக்கு விரோதமாக செயல்படுகிற பல்லவ ஆவியின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முகாமுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாதாவி உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முகாமுக்கு விரோதமாக செயல்படுகிற விக்கிரகத்தின் வல்லமைகளை, பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஷகா பாபா சாலரப தூரதியாக்க மந்துரி ஓ ரஷக பாபா தூரதியாக்க மந்துர. அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் கைகளை வச்சுக்கோங்க. எனக்கு தெரிந்த வாலிபர்களை அழைச்சிட்டு வரப்போகிறேன். என் சர்ச்சு வாலிபர்கள், என் தெருவில் இருக்கிற வாலிபர்கள், என் சொந்தக்கார வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வரப்போகிறேன். என் தேவைகளை சந்திங்கப்பா, எனக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. டிவி
டிவியில் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற, வெளிநாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற, வெளி மாநிலங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தமிழ்நாட்டுடைய எழுப்புதலுக்காக என்னுடைய பங்களிப்பை நான் தருவேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன வாலிபர்களுடைய வாழ்க்கையை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். Like, comment, share and subscribe. Spread the gospel to every home.